சவுக் சங்கர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அளவுக்கு என்ன நிர்பந்தம் சார் தமிழக பாஜகவுக்கு? இல்ல போலீஸ் வேற என்ன பண்ணிட்டாங்க சார்? அவர் கை உடஞ்சிருக்குல்ல சார், வலது கை சார். அவர் டிஎம்கேல ஒரு பிரிவே அதுக்காக செயல்பட்டு இருக்குது. என்ன நடவடிக்கை? போதை பிரிவுன்னு ஒன்று இருந்ததா சார்? அயலக பிரிவே போதை பிரிவு தானே சார். அவர் உள்ளே இருப்பாரு அப்படின்னா வந்து மேல மோடி வந்தா தானே சார்? ஒருவேளை மாறிடுச்சுன்னா? திருப்பி சொல்லிட்டேன், நீங்க வேற யாரை சொல்லுங்க? ராகுல் காந்தி தான். எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 3 ஆண்டுல வந்து இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் செய்யலன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க மீடியா? இல்ல அதையும் தான் சார் கேட்குறோம். எங்க கேட்டிருக்கிறீங்க? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் பிரதர். எலெக்ஷன்ஸுக்கு எங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டீங்க, கர்நாடகம் போயிட்டு இருந்தீங்க, ரொம்ப அலுப்பாக இருக்கும் சார்? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எப்பவுமே வந்து பிஜேபிக்காரனுக்கு வந்து அலுப்பே வராது. ஓகே. ஏன்னா எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எப்போ தேர்தல் வரும், எப்போ மக்களுக்கு சேவை செய்யலாங்கிற அந்த ஒரு புத்துணர்ச்சியோடு தான் எப்பவுமே இருக்கிறோம். அலுப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது பிஜேபியில். எப்படி களம் எப்படி இருக்குது? களத்தை பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா அது இப்படி இருக்கே. நம்ம களம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது பிரதர். இப்போ முன்னிருந்த களம் வந்து முன்னிருந்தது வேறு நிலைமை. தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் சரி, மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அகில இந்தியாவிலும் சரி மிகப்பெரிய ஒரு எழுச்சி. நாங்கள் ஒன்றும் டிஎம்கே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோடனே லண்டனில் போய் உட்காந்து ஓய்வு எடுக்கிற ஆள் கிடையாது. எப்போவுமே பாருங்கள், தலைவர் கூட அண்ணாமலை அவர்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியிலையும் அவ்வளோ பிரச்சாரம், தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம். இது முடிஞ்ச கையோடு என்ன பண்ணியிருக்காரு? எங்காவது ரெஸ்ட் எடுத்திருக்காரா? அடுத்தது கர்நாடகா போகிறாரு, தெலுங்கானா போகிறாரு, டெல்லி போகிறாரு. அதனால் வந்து எப்பவுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு கிடையாது. எங்களை மக்கள் பணி செய்வதே ஒரு முதல் பணி, எங்களுடைய பணி. சார் திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்கேயாவது வெளியே போகிறாங்க, சரி எலெக்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணிட்டோம், அதனால் சோர்ந்து போயிட்டோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க போகிறாங்க. பாஜக அந்த மாதிரி எந்த மாதிரி எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஸ்டாலின் என்ன சார் சொன்னார்? என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலினுடைய இந்தியாவினுடைய குரல் தானே சொன்னார். ஆமாம், இந்தியாவினுடைய குரல் ஸ்டாலின். இந்தியாவுக்காக ஸ்டாலின் அழைக்கிறார். ஸ்டாலின் அழைக்கிறார் தானே. ஏன் கும்முடி பூண்டி தாண்டி போகல சார்? கும்முடி பூண்டி போய் பார்க்க சொல்லுங்கள் சார், தாண்டி பார்க்க சொல்லுங்கள் சார். அவங்கள இந்தியாவை காக்கிற லட்சணம் அவங்க என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் சார். அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் சார் அவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இங்கே லோக்கல் அரசியல் தான். ஆனால் கும்முடி பூண்டி தாண்டி அவங்க ஒரு பருப்பு ஒரு துளி கூட வேகாது. ஓகே. சவுக் சங்கர் அவர்கள் கைதாக இருக்கிறாரு. சவுக் சங்கர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு என்ன நிர்பந்தம் சார் தமிழக பாஜகவுக்கு? வானதி சீனிவாசன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் அவர்களை வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் திமுக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டாங்கன்னு. சார் சவுக்கு சங்கரை வந்து நாங்கள் ஆதரிக்கலை. எப்படி சொல்லிக்கிறோன்னு எங்களுடைய வானதி சீனிவாசன் அக்கா எப்படி சொன்னாங்கன்னு கேளுங்க. அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு ஜனநாயக நாட்டில் இப்போ எங்களுடைய ஆட்சி நடக்குது சார், சரிங்களா? 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் நடக்குது, மத்தியில் நடக்குது. எங்களை எதிர்த்து பேசாத ஒரு ஆள் இருக்கிறானா சார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜர்னலிஸ்ட் யாராவது பேசாம இருக்காங்க? உங்க மேலே சார் அவங்கள எங்கேயாவது நாங்க அடிச்சிருக்கிறோமா? இல்ல உங்க மேலே இந்த குற்றச்சாட்டு எங்கேயாவது வட மாநிலத்துல பாஜகவை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க மேல எல்லாம் கைது நடவடிக்கை இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ட்வீட் போட்டிருக்காரு. கிடையவே கிடையாது சார். நீங்க சார் எல்லா இடத்துலையும் மோடியை திட்டாத ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் சார் எத்தனை பேர் திட்டிக்கிறாங்க, கேவலமாலாம் பேசியிருக்காங்க. அவங்களை நாங்கள் எங்கேயாவது வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறோமா சார்? சார் எங்களை பொறுத்தவரை ஜனநாயக நாடு சார், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது பேசுறதுக்கு. நாங்களும் கேஸ் கொடுக்குறோம். உடனே டிஎம்கே அரசாங்கம் வந்து கைது பண்ணிட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் கைது பண்ணிட்டாங்களா சார்? சாதிக்கு பேசாத பேச்சா சார்? சொல்லுங்கள். எங்களுடைய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவி குஷ்பு அவர்களை பற்றி பேசாத பேச்சா சார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா சார்? யோசிச்சு பாருங்கள். ஆர்எஸ் பாரதி பேசாத பேச்சா? இப்படி தமிழன் பிரசன்னாத பேசாத பேச்சா சார்? மகளிரை பற்றி பேசுறது நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். பெண் காவலர்களை பற்றி பேசுறது, பெண்களை பற்றி பேசக்கூடிய பேச்சு யார் பேசியிருந்தாலும் கண்டிக்கக்கூடியது சார். சவுக்கு சங்கரையும் நாங்கள் கண்டிக்கிறோம், கண்டிக்காமலாம் இல்லை. ஆனால் அவர் வந்து கைது பண்ண விதம், அவரை வந்து சிறைச்சாலையில் வந்து அவர் கையை உடைச்ச விதம், இதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம் சார். அவருடைய போலீஸ் உயர் அதிகாரிகளை குறித்து தொடர்ச்சியா வந்து தவறுதலா பேசிட்டு வர்றாரு. அதாவது இப்ப போலீஸ் விமன்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய தவறு சார் அது? சார் அது கண்டிக்கக்கூடியது சார். ஆனா போலீஸை வந்து பேசக்கூடாதுன்னு இல்லை, ஆனா போலீஸ் பெண் அதிகாரிகளை பத்தி பேசுனது தவறு. சரி, போலீஸை குறித்து என்ன வேணாலும் பேசுவாரு, அவர் அரெஸ்ட் பண்ணாம விடணுமோ சார்? நாங்க சொல்றது திருப்பி சொல்றோம் சார், போலீஸை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லலை, சரிங்களா? அவங்க வந்து கடவுள் கிடையாது, அவங்களும் தப்பு செய்வாங்க, அவங்கள பற்றி பேசலாம். ஆனால் பெண்களை பற்றி தவறாக பேசுகிறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். வானதிக்காக அதான் சொல்லிக்கிறாங்க.
ஆனால் அதுதான் சொல்கிறாங்க, வானதிக்கு என்ன சொன்னாங்க, சவுக்கு சங்கர் பிஜேபியும் தாக்கி பேசியிருக்கார், ஆனால் அவர் எப்படி நடத்தப்படுறார் புரியுதுங்களா, ஒரு ஜர்னலிஸ்டாக ஒரு பத்திரிகையாளராக அவர் எப்படி தாக்கப்படுறார், அவரை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது புரியுதுங்களா. இங்கே சார் இதை விட கடுமையான குற்றம் செஞ்சவனை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அவனை ஒரு மனுஷனாக அவனை ஒரு பாதுகாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது புரியுதுங்களா. ஆனால் இவர் அப்படி என்ன பண்ணிட்டார், அவர் பேசுகிறாரு, அதுக்கு உண்டான தண்டனையை வந்து நீதிமன்றம் கொடுக்க போகுது புரியுதுங்களா. இல்ல வேற என்ன பண்ணிட்டாங்க, சட்டத்தின் முன்னாடி தானே சார் பண்ணணும். இல்ல போலீஸ் வேற என்ன பண்ணிட்டாங்க சார் அவர் கை உடஞ்சிருக்குல்ல சார், வலது கை சார், அவருடைய அதான் ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல சார், ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா சார். போலீஸ் அறிக்கை என்ன சார் இருக்குது, இடது கை, வலது கால் பாதம், உதடு சார். தமிழ்நாட்டில் இடது கைங்கிறது இதுவா சார் சொல்லுங்க, இடது கைங்கிறது வலது கை தான் இடது கையா, உலகம் பூரா வலது கைங்கிறது நம்மளுக்கு வலது பக்கம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் இடது கைங்கிறது வலது பக்கம் இருக்கிறதா சார். அதை தான் கண்டிக்கிறோம் நாங்கள் சார், அவர் நடத்தப்படக்கூடிய முறையை கண்டிக்கிறோம் நாங்கள் சரிங்களா சார். யார் வேணால் விமர்சனம் வைக்கலாம், ஆனால் பெண்களை விமர்சனம் பண்ணுறதை பாஜக எப்பவுமே அனுமதிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில் திமுக பேசின எல்லா பெண்களுக்கு எதிராக பேசின அத்தனைக்கும் நாங்கள் தான் முதல் போராட்டமாக பண்ணியிருக்கிறோம். அதனால் சவுக்கு சங்கர் பெண்களை பற்றி பேசுனது நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே சமயத்தில் அவர் நடத்தப்படக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து தமிழக தவறுதல தான் நடத்துறாங்களா, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால தான் அவர் அரசியல் கண்டிப்பாக அவர் தொடர்ந்து டிஎம்கே அகைன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் சார் இதெல்லாம் நிறைய வழக்கு இருக்குது சார். கஞ்சா வச்சுருந்ததா வழக்கு சார், கஞ்சா வச்சுருந்த வழக்குனா முதல் தகவல் அறிக்கை யார் மேலே போட்டிருக்கணும் சார், சாஃபர் சாதிக் வச்சுருந்தாப்புல, சாஃபர் சாதிக்குடைய கூட்டாளியாக யார் இருந்தா சார், அவரோட புகைப்படத்தை எடுத்தது யார் சார், அவருடைய ட்விட்டர் டெலிட் பண்ணது யார் சார், அவர் மேலே சார் போட்டிருக்கணும். அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க சார். இதுதானே சார் டிஎம்கேல பண்ணுவாங்க, யாராவது பேசுனா உடனே கட்சி விட்டு நீக்கிட்டா போதுமா சார், அதோட வச்சுருந்த எல்லாமே போயிருமா சார், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கின தொகை போயிருமா. இதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லையா சார், அவங்க கிட்ட எங்க தொகை டெலிட் பண்ணாங்களே சார், அதில் வாங்கி இருக்கிறத போட்டிருந்த ட்விட்டர் டெலிட் பண்ணாங்களே, அதை விட வேறு என்ன சார் ஆதாரம் வேணும், வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சார். மீடியாவுக்கு உங்களுக்குள்ள என்ன சார் வேலை, எப்பவுமே வந்து டிஎம்கேவை தூக்கி பிடிக்கணும், டிஎம்கேக்கு அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே ஆமன் அப்படி தானே சார் சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், வேற என்ன பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க சாதிக்க திமுக தூக்குல போடணுமா அவரை சார். சாஃபர் சாதிக்க வந்து தூக்குல சார், அடுத்த தலைமுறை அழிக்கிறவன் சார் அவன், அடுத்த தலைமுறை வளருமா சார். அடுத்த தலைமுறை வளர்த்தணும்னா புக்கு கொடுக்கணும் சார், பாட புத்தகங்களை படிக்க வைக்கணும், நல்ல தலைமுறை வளர்த்தணும், அப்போ தான் இந்த இந்தியா வளரும். ஓகே, போதைக்கு அடிமையாக்கி வச்சுருந்தா சார், பள்ளிக்கூடத்தில் வந்து போதை சாக்லேட் கொடுக்குறாங்க, இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போய் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்றுருக்காங்க. டிஎம்கேல ஒரு பிரிவே அதுக்காக செயல்பட்டு இருக்குது. என்ன நடவடிக்கை, போதை பிரிவுன்னு ஒன்று இருந்ததா சார், அயலக பிரிவே போதை பிரிவு தானே சார். அதை வச்சு தானே சார் அவர் உலகம் பூரா இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பூரா ஒருங்கிணைச்சு போதைப் பொருள் கடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துவிட்டீங்க? இல்லை சார், அவரை ஒருத்தர் நீக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போச்சா சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல சார் நீங்கள் பேப்பரை தரங்க, ஒரு பேப்பரில் எடுத்தீங்கன்னா 10 நியூஸ் சார் போதைப் பொருளை பற்றி. நிச்சயமா சார், அதை தடுக்கப்படணும் தான். தடுத்துட்டாங்களா, எல்லாத்துக்குமே தடுத்துட்டாங்களா சார். இல்லை அவங்களுக்கு காவல்துறையோட முதல் வேலை என்ன சார், காவல்துறை நினைச்சா அதை செய்ய முடியாதா சார். கண்டிப்பா முடியும். அப்புறம் ஏன் பண்ணல? அவங்களும் தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வந்து தினமும் இதே நியூஸோடைய நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு அடுத்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கா சார், அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கா. இன்றைக்கும் வருதுன்னா என்ன காரணம் சார்? சாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது? அதை எல்லாம் தாண்டி இன்றைக்கி போதைப் பொருள் இங்கே தமிழகத்தில் இருக்குன்னா அதுக்கு இந்த முதல் காரணமே இந்த திமுக அரசு. இல்லை, மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போதைப் பொருளே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? கண்டிப்பாக கிடையாது சார். சார் எங்கே வந்திருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எங்கே? குஜராத்தில் இருந்து தான் சார், குஜராத் வழியாக வருது சார், குஜராத்லேருந்து வரல, குஜராத்லேருந்து 45 மைல்கள் தூரத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் குஜராத் போலீஸ் கைது பண்ணியிருக்கல, குஜராத் போலீஸ் எங்கே போனாங்க சார்? குஜராத் போலீஸ் தான் கைது பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா சொல்லுங்க, யார் பண்ணிக்கிறாங்க? இல்லை, தொடர்ச்சியாக அங்கேருந்து தான் வருதுங்கிறாங்க சார். சார், பாகிஸ்தானுடைய பார்டர் எது சார்? பாகிஸ்தான்லேருந்து வந்தால் கடல் வழியாக வரக்கூடிய பார்டர் எது சார்? குஜராத் தான் சார். அரெஸ்ட் பண்ண அரசாங்கம் யார் சார் சொல்லுங்க? அரெஸ்ட் பண்ண பாஜக அரசாங்கம். அப்புறம் சொல்றீங்க சார், நாங்கள் விடுற மாதிரி தான் விட்டு போடல சார், ஏன் அரெஸ்ட் பண்ணுறோன்னு கேட்குறேன் நான். புரியுதுங்களா? நாங்கள் எங்கள் மேலே சார் எங்களுக்கு எந்த பயம் கிடையாது சார். போதைப் பொருள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியது, இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுது. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாகிறார். கஞ்சாக்கு எகென்ஸ்டாக வாங்க போராடலான்னு கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. இந்த கட்சிக்காரன் இல்லை, பொதுமக்களை கூப்பிட்றாரு, தாய்மார்களை கூப்பிட்றாரு, இளைஞர்களை கூப்பிட்றாரு. வாங்க போராடுவோம், எல்லோரும் ஒருங்கிணைந்தா தான். நாங்கள் பாஜக மட்டும் போராடினா பார்த்தாது, எல்லோரும் வாங்க ஒருங்கிணைந்தா தான் இது நடக்கும்னு சொல்கிறார் சார். போதைக்காக அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் முதல் அரெஸ்ட்டு டிஎம்கேல இருக்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறோம். பெண்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசக்கூடிய அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால்
ஒட்டுமொத்த டிஎம்கேவே அரெஸ்ட் பண்ணணும். ஓகே சார், இங்க அண்ணாமலை அவர்கள் ஒருங்கிணைந்து வாங்க அப்படிங்கிறாரு. ஆனா மேல பாத்தீங்கன்னா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இந்த தேர்தல் நெருங்க தோல்வி பயத்தால இப்ப இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்கிற வேலையை தானே சார் பார்த்துட்டு இருக்காங்க. பிரிக்கிற வேலை எங்களுது இல்லை சார். காங்கிரஸினுடைய சாம் பிரிட்டோடா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு 2-3 நாளாக ஒரு தொடர் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருந்தார். இப்போ என்னென்னா எங்கள் வேலை அது கிடையாது சார். காங்கிரஸ் அந்த வேலை பண்ணுறாங்க. சரிங்களா? எருமை தோழன்னு சொன்னது யார் சார்? சொல்லுங்கள், எருமை தோழன்னு சொன்னது யார்? யார் சொல்றீங்க? கருணாநிதி அவர்கள் காமராஜரை பார்த்து சொன்னார். சரிங்களா? நிறத்தை வச்சு பிரிக்கக்கூடிய வேலை பார்க்கறது யார்? அதனால இல்ல அவர் சாம் பிட்ரோட சொன்னது வந்து ஒரு இந்தியாவில் ஒரு இடத்துலையும் இப்போ கிழக்க இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, வடக்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, தெற்க இருக்கிற எப்படி இருக்காங்க, ஆனால் எல்லாமே இந்தியர்கள் தான் சொல்றாங்க. அதை ஏன் சார் ஒரு மாற்றி நீங்க ஒரு மக்கள் கிட்ட பிரிவினை பேசுறாருங்கிற மாதிரி எடுத்துட்டு போறீங்க? பிரிவினை தானே சார் பேசுறாரு. பிரிவினை பேசுறாரு, கலர் கிண்டல் பண்றாரு. பிரிவினை தான் பேசுனாரு. நீங்க சொன்னீங்கல்ல இஸ்லாமியர்களுக்கு இதா பிரிச்சு பேசுறாருன்னு. மோடிஜி அவர்கள் பிரிச்சு பேசினாரு. 1947 இந்தியாவை பாகிஸ்தானை பிரிச்சது யார் சார்? பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காகவே பிரிச்சார்ல சார். நேரு பிரிச்சாரா இல்லையா சார்? அப்புறம் சொல்றீங்க நாங்களா பிரிவினைவாதம் பேசுறோம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் சார் எல்லாருமே நாட்டு மன்னர்கள் சார். அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நாட்டு மன்னர்கள். இல்ல மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா உயிரே போனாலும் இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா? அமித்ஷா அவர்களும் இதே கருத்தை தான் சொல்றாரு. அது இல்லாம காங்கிரஸ் நோக்கி குற்றச்சாட்டுறாங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களோட இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரியா சார்? சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஆனால் அடுத்தவருடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். புரியுதுங்களா சார்? இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்குது. இல்லாமல் இருக்கா சொல்லுங்க? எங்கேயாவது நாங்கள் வந்தோடனே இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டை பூரா எடுத்துட்டோம்னு எங்கேயாவது சொல்லிக்கிறோம்? இல்லை, அமித்ஷா அவர்கள் தெலுங்கானால எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தப்ப அதானே சார் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடை வந்து நீக்குவோம் அப்படின்னாரு. சார் அதிகப்படியான இடஒதுக்கீடு இருந்தால் தான் நீக்குவோன்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நாங்கள் எடுப்போம்னு சொல்லவே கிடையாது. ஓகே சார், நம்ம இந்த சாம் பிட்ரோடக்கே வருவோம். என்ன தவறாக பேசிட்டாரு சார் அவர்? சார் அவர் வந்து சவுத் இந்தியாஸ் எல்லாருமே வந்து கருப்பினத்தவர்கள், இவங்க வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி இருப்பான்னு சொல்கிறார். சரிங்களா? நிறத்தை வச்சு பிரிக்கிறார். இப்போ நான் கருப்பாக இருக்கிறேன், நான் என்ன ஆப்பிரிக்கனா சார்? சார் நான் இந்தியன் சார். நான் பெருமை மிகு இந்தியன். புரியுதுங்களா? நான் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு பிரச்சனை. சரிங்களா? அதனால் வந்து நான் வந்து ஆப்பிரிக்கன் சொன்னால் எப்படி சார்? புரியுதுங்களா? இவங்களோட எண்ணம் என்ன சார்? ஆப்பிரிக்காவில் என்ன சார் பண்ணுவாங்க? கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர்னு பிரிப்பாங்க. அப்படி தானே சார் பிரிக்கிறார். ஓகே, அவரே வெள்ளை கலர்ல இருந்தா சைனாக்காரன் என்ன சார் இது? அவரே இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசுறாரு. நான் தமிழ்நாட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டாலுமே இந்த மக்களை என்னை ஏற்றுக்குவாங்க, ஏன்னா நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறாரு. சார் அதான் சார் இந்து தர்மம். சார் நாங்கள் எங்களை வந்து எவ்வளோ கேவலமாக பேசியிருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்? வாங்கன்னு வணக்கம் சொல்லி வர வைக்கிறோம். அதான் இந்து தர்மம். நாங்கள்லாம் வந்து வெகுண்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கேவலமாக பேசணும்லாம் இருந்திருப்பானா சார்? சனாதனத்தை பற்றி பேசணும் இன்னைக்கு இருந்திருக்க முடியுமா சார்? சொல்லுங்கள் சார். பாகிஸ்தான் அவர் சொல்லும் போதே பாருங்கள், பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடாக மாறுச்சு, அதனால் இன்றைக்கி இப்படி இருக்குங்கிறார். இந்த நாடு இஸ்லாமியராக பிரிக்கும் போது இந்த நாடு என்னவா இருந்தது சார்? பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடாக பிரிக்கும் போது இந்து நாடு என்ன, இந்த இந்தியா என்ன நாடாக இருந்தது சார்? சொல்லுங்கள். மதசார்பற்ற நாடு தானே சார். அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்கள். பாகிஸ்தானை இஸ்லாமிய நாடாக பிரிக்கும் போது இது இந்து நாடாக இருந்தது. சரிங்களா? இன்றைக்கும் இது இந்து நாடாக இருக்கிறங்காட்டி தான் இந்துக்கள் வந்து அதிகப்படியாக மக்கள் வாழக்கூடியதுங்க இருக்கிறங்காட்டிக்கு தான் இங்கே அமைதி இருக்குது. ஓகே, யார் என்ன பேசினாலும் ஒரு அமைதி இருக்குது. சரிங்களா? இது இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய நாட்டில் இது இருக்கா சார்? கிறிஸ்தவர்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய நாட்டில் இது இருக்கா சொல்லுங்கள்? இல்லை, அது மாதிரி. அப்புறம் இங்கே மட்டும் ஏன் அமைதி இருக்குது சார்? எங்கள் மதம், எங்களுடைய இந்து மதம் அனைத்தையும் ஏற்றுக்குது. புரியுதுங்களா? அதனால் நாங்கள் வந்து பொறுமையாகிறோம். நாங்கள் வெகுண்டு இருந்தால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன மிரட்டுறீங்களா நீங்கள்? சார் மிரட்டலை சார், எங்களுடைய உரிமை சார். இதே இஸ்லாமியரை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க தொடர்ச்சியாக. நாங்கள் பேசினா என்ன ஆகுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்க, எப்படி அங்கெல்லாம் களம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க, பாஜக ஆதரவாக இருக்குன்னு. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியலையே சார். ஆரம்பத்தில் இருந்த ராகுல் காந்தி இப்போ இல்லையோ, கொஞ்சம் எமர்ஜ் ஆகி கொஞ்சம் டஃப் கொடுக்குறோம் பிரதமர் மோடிக்கு இந்த தேர்தலில். அப்படியெல்லாம் இல்லவே சார். கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே கிடையாதுங்கிறதா உண்மை. இப்போ பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக மோடியை தவிர வேறு யாருமே கிடையாது சார். நாங்கள் சார் இந்த 2024 ரிசல்ட்டு முன்னவே தெரிஞ்சிருச்சு. மோடி தான் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? 400 இடங்களுக்கு மேலே. 400ல் எத்தனை இடம் அப்படிங்கிறதா கணக்கு. 400 கன்ஃபார்ம். 400க்கு மேலே சார். காங்கிரஸுக்கு 20 30 வந்திருக்கும். அதையும் இப்போ இந்த இவர் பேசி அதை கெடுத்து விட்டார். அதுவே கிடைக்குமாங்கிற டவுட் இருக்குது. அதுதான் மீம்ஸாக ஓடிட்டு இருக்குது.
ஆனா நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்? உத்தரப்பிரதேஷ்லயா இருக்கட்டும், மகாராஷ்டிராலயா இருக்கட்டும், ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க. வேற எங்க சொல்லுங்க? அதான் சார், உத்தரப்பிரதேசில் அமைச்சிருக்காங்க, இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரால அமைச்சிருக்காங்க. வேற இந்தியாவில் 30 மாநிலம் இருக்கு சார். வேற எங்கேன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு கூட்டணி தானே சார் கேரளால அமைச்சிருக்காங்க. கேரளால தனிச்சு நின்னே அவங்க வாங்குவாங்க இல்லையா? கடந்த முறையே தனிச்சு நின்று 19 கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. கேரளால சொல்லுங்க. கேரளா தனிச்சுங்கிறீங்க. இல்ல கேரளா இதுக்கு பேர் கூட்டணியா? கேரளா போகும்போது தனிச்சுன்றீங்க, கொல்கட்டா போகும்போது தனிச்சு, டெல்லி வரும்போது தனிச்சு, ராஜஸ்தான் வரும்போது தனிச்சு. டெல்லியிலேயே வந்து கெஜ்ரிவாலோட கூட்டணி போட்டிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட கூட்டணி போட்டிருக்காங்க. கேரளால அவங்களால தனிச்சே ஜெயிக்க முடியும் சார். வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் நிற்போம், உங்களால் இடம் கொடுத்தா ஜெயிச்சுக்குங்கன்றாங்க. ராஜஸ்தானில் அவர் கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு, டெல்லியிலையும் சொல்லிட்டாரு. கேரளாவில் ஒரே சண்டை, பங்காளி சண்டை. இப்படிலாம் இருக்கும்போது தனித்து, நீங்கள் சொன்ன மாதிரி தான் தனித்துன்ட்டீங்க. அப்புறம் எங்கே கூட்டணி இருக்குது சார்? 3-4 இடங்களில் இப்போ இங்கே வந்து டிஎம்கேக்கு காங்கிரஸோட உதவி தேவை, காங்கிரஸுக்கு டிஎம்கே வேணும், அதனால் வச்சுருக்காங்க. மும்பை எல்லாம் வாஸ் அவுட்டு சார். ஆல்ரெடி பிஜேபி அங்கே ரூலிங் பார்ட்டி, அதனால் வேறு வழி இல்லை சார். இவங்கெல்லாம் யாரை எகெயின்ஸ்ட் பண்ணி இந்த கட்சி ஆரம்பித்தாங்க சார்? அதை சொல்லுங்கள். டிஎம்கே யாரை எகெயின்ஸ்ட் பண்ணி இந்த கட்சி ஆரம்பித்தாங்க சார்? காங்கிரஸ் எதிர்த்து. அப்புறம் இன்றைக்கி என்ன சார் பண்ணியிருக்காங்க? அதை விட பெரிய எதிரியா பாஜகவை நினைக்கிறாங்க இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க சார்? நீங்கள் ஊழல் செய்யறதுக்கெல்லாம் பண்ணிட்டோம். நீங்கள் 2 பேரும் கூட்டு கலவாணிங்க. யாரை சொல்கிறீங்க? திமுக காங்கிரஸா? திமுகவையா? டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டு கலவாணிங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சிக்க, நான் கண்டுக்க மாட்டேன், நான் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சிக்க, நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்படி தானே சார் இருந்தாங்க. நாங்கள் டிஎம்கேவை கலைச்சிருக்கிறோமா இல்லை காங்கிரஸ் டிஎம்கேவோட ஆட்சியை கலைச்சிருக்காங்களா? காங்கிரஸ் தான் கலைச்சிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கே சார் கூட்டணி வைக்கிறாங்க. ஆனால் இப்போவுமே என்னன்னா எங்களை விட பெரிய எதிரியா சார்? சார் எங்களை விட இல்ல, நீங்க இப்பவுமே வந்து திமுக வந்து சரியா ஆட்சி பண்ண விடாம காங்கிரஸ் கொடுத்துட்டே நீங்க இருக்கீங்க. சொல்லுங்க சார், ஆட்சியை கலைச்சவனை விட நாங்க பெரிய எதிரியா சார்? இல்ல, நீங்களுமே குடைச்சல் கொடுக்குறீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு? திமுக நோக்கி தான். செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்கார், செந்தில் பாலாஜி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கார். அதனால நாங்க வந்து அந்த அமைப்பு இடிங்கிற அமைப்பு வந்து அவர் மேல அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இல்ல, இடியும் பாஜகவும் வேற வேறையா என்ன? கண்டிப்பா சார். இடி என் கையில் இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்டாலின் மேல கேஸ் போட்டோமா? சொல்லுங்க. உதயநிதி மேல கேஸ் போட்டுருக்கோமா? இல்ல, மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டு அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கங்கறாங்க. ராகுல் காந்தி யாரு தவறு செஞ்சாலும் கண்டிப்பா பண்ணுவோம் சார். எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா பாஜகல தவறு செய்தவங்களே இல்லையாங்கறாங்க. சார் இருந்தா சொல்லுங்க, இருந்தா நீதிமன்றத்துக்கு போங்க. நாங்க வேண்டான்னு சொல்லி இப்போ சார் நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு யார் வேணா போகலாம் சார். கேஸ் போடுங்கிறேன் நான். தவறு இருந்தால் நீதிமன்றம் சுட்டி காட்டுட்டுங்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? ஏன் போக மாட்டேங்கிறீங்க சார்? அமைப்பு இருக்கா இல்லையா சார்? எங்களையும் தாண்டி ஒரு அமைப்பு இருக்குல்ல, நீதிமன்றம் இருக்குல்ல, உச்சநீதிமன்றம் இருக்குல்ல. உச்சநீதிமன்றத்துக்கு செந்தில் பாலாஜி போனாரா இல்லையா சார்? இப்போ ஐபிஎல்ல யார் செஞ்சுரி அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கி செஞ்சுரி அடிப்பார். ஏற்கனவே 35 வாட்டி கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார். வெயிட் பண்ணி பார்க்கணும். செஞ்சுரி ஜாமீன் போய் செஞ்சுரி அடிக்கக்கூடிய முதல் ஆளாக அவர் இருப்பார். 100 வாட்டி கடந்துருங்கிறீங்க. கடந்துரும். அப்போ 2-3 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருப்பாருங்கிறீங்களா? தாண்டியே இருப்பார். நீ அவர் வெளியில் வரக்கு வாய்ப்பே இருக்காது சார். ஊழல் பண்ண யாராக இருந்தாலும் மோடி அவர்களுடைய ஆட்சியில் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. அவர் உள்ளே இருப்பார் அப்படின்னா வந்து மேலே மோடி வந்தால் தானே சார்? ஒருவேளை மாறிடுச்சுன்னா? திருப்பி சொல்லிட்டேன், நீங்கள் வேறு யாரை சொல்லுங்கள். ராகுல் காந்தி தான். எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. திருப்பி யோசிச்சு பாருங்கள், சொல்லுங்கள். நீங்கள் நம்ம இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நான் முன்னே சொல்லிட்டேன், மீடியாவில் நாங்கள் ஒரு பாதை, இந்தியாவே ஒரு பாதையில் போச்சுன்னா மீடியாவில் வேற ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. இல்லை சார், இவ்வளோ தூரம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது ஏதாவது இவி மிஷின் எல்லாம் முன்னாடி ஏதாவது இத்தனைக்கு ஓட்டலு அப்படின்லாம் ஏதாவது பண்ணி வச்சுட்டிங்களா என்ன? 2021 தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணி தான் டிஎம்கே ஜெயிச்சதுன்னு சொல்லுங்கள். இதையும் நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறேன். ஓகே. 2021 யாருக்கு சார் தெரியும்? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதை தான் சார் சொல்கிறேன். 2021 நாங்கள் பண்ணி தான் டிஎம்கே ஜெயிச்சுன்னு சொல்லுங்கள். டெல்லியில் நாங்கள் பண்ணி தான் கெஜ்ரிவால் ஜெயிச்சாருன்னு சொல்லுங்கள். ராஜஸ்தான் நாங்கள் பண்ணி தான் கெஜ்ரிவால் ஜெயிச்சாருன்னு சொல்லுங்கள். கொல்கட்டாவில் நாங்கள் பண்ணி தான் மம்தா பானர்ஜி ஜெயிச்சான்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒத்துக்கிறோம். தெரியல சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நடுநிலை. இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக இவிஎம் மிஷின் வந்து பக்கா வேலை செய்யுது. தமிழ்நாட்டில் மட்டும் இவிஎம் மிஷின் கரெக்டாக வேலை செய்யுது. தமிழ்நாட்டை தாண்டி போகும்போது மட்டும் இவிஎம் மிஷின் வேறு மாதிரி வேலை செய்யுது. சரி சார், இறுதியாக சொல்லுங்கள், எவ்வளோ சீட்டு இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுப்பீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரட்டை இலக்கு சார். அதாவது 20க்கும் மேற்பட்ட சீட்டுகள் பிஜேபி கண்டிப்பாக வின் பண்ணும். என்ன சார் கொஞ்சம் அதிகமாக இருக்கே? அப்போ நீங்கள் இவிஎம் மிஷின் எதாவது பண்ணிட்டீங்க. என்ன பண்ணாங்க? பண்ணாங்க? திமுக என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ திமுக என்ன பண்ணுவாங்க, அதிமுக என்ன பண்ணுவாங்க? எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, ஆட்சி அதிகாரம் எல்லாமே. சார் தெளிவாக யோசிச்சிங்க சார். மக்கள்கிட்ட நாங்கள் நல்லது பண்ணுறோம் சார். நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்குறோம். மோடிஜி அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நாங்கள் கொடுத்துருக்கிற 295 வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றின கட்சி பிஜேபின்னு சொல்லிக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டு ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றாத கட்சி டிஎம்கேன்னு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையார் போகும் இடமெல்லாம் சொன்னார். நாங்களும் எல்லா இடத்துலையும் அதை பரப்புரையாக வச்சோம். அதை தான் இன்றைக்கி மக்களும் ஏற்றுருக்காங்க.
அதனால் மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பாக பிஜேபிக்கு சாதகமாக தான் இருக்கும். எங்கே இருந்தவன் எங்கே பிஜேபி இருந்தது அப்படின்னு கேட்டவங்களா இன்றைக்கி பிஜேபி எத்தனை சீட்டில் ஜெயிக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துருக்கு. அதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான உழைப்பு காரணம். ஒரு நல்ல அலைன்ஸ் ஏற்படுத்தியிருக்கீங்க. ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அவங்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு வரும் தானே சார்? பாஜக நீங்க சொல்லுங்க, இது இவ்வளவு பேர் எதை நம்பி சார் வந்திருப்பாங்க? பிஜேபி வளர்ந்துருக்குன்னு நம்புறாங்க. நிச்சயமா அவங்க அடுத்த முறை பிஜேபி வளர்ந்துருக்குன்னு நம்புறாங்க. அடுத்த முறை மோடி தான் வர போறாருன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இப்போ நீங்க உடனே மோடிக்கு போயிட்டீங்க சார். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான்னு கேட்டீங்க. இப்போ இது வளர்ந்துருந்தங்காட்டி தான் அந்த கட்சிக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வந்திருக்காங்க. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கடுமையான உழைப்பு, மோடிஜி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, சரிங்களா? அதே நம்பிக்கை மக்கள் வச்சுருப்பாங்களா, வச்சுருக்க மாட்டாங்களா சார்? இவ்வளோ தலைவர்கள் வச்சுருக்கும் போது மக்கள் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக 20 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வின் பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் 25% ஓட்டுகளை நாங்கள் வாங்குவோம். 2026 கண்டிப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஆட்சி கண்டிப்பாக அமையும். ஓகே சார், எந்த விதமான மாற்று. ஓகே, 10 வருஷம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணிட்டாரு. இன்னமும் அவருக்கான அந்த ஒரு ப்ரோ ஃபேஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் மோடி வரணும்னு நினைக்கிறாங்களா மக்கள்? சார் அவர் தான் சார் அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார். இன்னும் அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு வேண்டிக்கிறாங்க. நாங்கள் இப்போ சிமோகாவில் கூட அந்த மக்கள் சொல்கிறாங்க, அடுத்து இந்த முறை இல்லை சார், இன்னும் எத்தனை முறை எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நல்லது பண்ணுறார். வீடு இல்லாத வீடு கொடுக்குறார், காப்பீட்டு திட்டம் கொடுக்குறார், புரியுதுங்களா? ஏழை குழந்தைகளுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து செல்வமகள் சேமி திட்டம் கொடுக்குறார் சார். பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்களை வரைக்கும் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் சார். கொரோனா காலத்தில் நம்மளுக்கு ஊசி போட்டார். கொரோனா காலத்தில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்படுவோம்னு நினச்சி அரிசி கொடுத்தார். ஓகே சார், இவ்வளோ திட்டங்களில் பாஜக பண்ணியிருக்காங்க. ஆனால் பாஜக இதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறத விட ராமர் கோயிலுக்கு வந்து ராகுல் காந்தி வரல, பிரியங்கா காந்தி வரல, ராமர் கோயிலை எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்சாங்க அப்படின்னு இதை வச்சு ஓட்டு கேட்குறாங்களே சார். நாங்கள் பண்ணது மக்களுக்கு தெளிவாக தெரியும் சார். எதிர்க்கட்சிக்காரங்க என்ன பண்ணலைன்னு நம்ம சொல்லணும்ல சார். நீங்கள் வந்து எல்லாத்துக்கான ஒருவர்னு சொல்லிட்டு ஏன் ராமர் கோயிலுக்கு நீங்கள் வரலன்னு கேட்குறோம், புரியுதுங்களா? எல்லா மதத்துக்கும் சமமானவர். அதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது பொதுவா நடக்கல, இந்த ராமர் கோயில் திறப்புங்கிறது பொதுவா நடக்கல, பாஜகவோட நிகழ்ச்சி மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. பொதுவாக சார் சார் நீங்க முன்னவே சொன்னீங்க பிரித்தாளுறாங்கன்னு பிஜேபின்னு சொன்னீங்க. ராமர் கோயில் வச்சு பிரித்தாள்ன்றதே காங்கிரஸ் தானே சார். இது இப்போ சொல்லுங்கள் சார், டிசம்பர் 6ங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்மளை எவ்வளவு சோதனைகள் பண்ணி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், நம்மளை தீவிரவாதி மாதிரி எவ்வளோ இடத்துல செக் பண்ணாங்க சார். இன்றைக்கி அது இருக்கா சார்? இன்றைக்கி அது போக காரணம் யார் சார்? மோடிஜி தான் சார். ஒரு விசாலமான பார்வை. அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் அமைஞ்சதுன்னா அந்த மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி அங்கே இருக்கிற இஸ்லாமியர் கூட அந்த கோயிலை வச்சு இன்றைக்கி வருமானம் சம்பாதிக்கிறாங்க, புரியுதுங்களா? அந்த ஒரே ஒரு பாபர் மசூதி அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை பிரித்து வச்சது காங்கிரஸ். அதை வந்து அந்த ஒற்றுமையாக்கி சகோதரர்லாம் இன்னைக்கு வாழ வச்சது பிஜேபி. இந்த ராமர் கோயில் கட்டுறதுனால ஏதாவது சார் அங்கே போய் பாருங்கள் சார். அங்கே போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அந்த இதை கொண்டு வந்து நம்மளுக்கு மேலே வந்து பதிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குல்ல சார். அவங்களுக்கு ஒரு தொழில், அவங்க அந்த கோயிலை அவங்க வழிபடுறாங்க சார், இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அது ஏன் உங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியல சார். நாம் என்ன சொல்கிறோன்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இந்த கோயிலுக்கு இத்தனை மக்கள் வந்து போகக்கூடிய இடத்துல இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு கோவிலை ஏன் வரலன்னு கேட்குறோம், புரியுதுங்களா? இங்கே வந்து 3 ஆண்டு சாட்சின்னு 3 ஆண்டு கால ஆட்சிங்கிறாங்க. இன்றைக்கி இங்கே சனாதனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ராகுல் காந்தி என்ன இது வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார்? காங்கிரஸை சேர்ந்தவங்க கண்டனம் ஏன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். தலைவராக சொன்னீங்க, ராகுல் காந்தி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு சொன்னீங்க, ஏன் கண்டனம் தெரிவிக்கலன்னு கேட்டால் உடனே போயிட்டீங்க 3வது 4வது கட்ட தலைவருக்கு போயிட்டீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் ஏன் கண்டனம் தெரிவிக்கலன்னு கேட்குறேன். அடுத்த மீட்டிங்கில் கட்டி பிடிச்சிங்களா? அப்போ கேட்கலாம்ல. சனாதனத்தை பற்றி ஏன்பா பேசிட்டு வந்து கட்டி பிடிக்க வரேன்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? உடந்தைங்கிறீங்க இப்போ சார். எல்லாம் கூட்டுக்கலவாணிங்க சார். நம்மளை மதத்தால் பிரிப்பாங்க, இனத்தால் பிரிப்பாங்க, நிறத்தால் பிரிப்பாங்க. இவங்களை வந்து நம்மளை மக்களை வந்து பிரித்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் இவங்க ஆட்சியில் இருக்க முடியும். ஆனால் பிஜேபி எப்படி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் சகோதரிகளாக ஏற்றுக்கிறோம். அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த விதமான நிற வேறுபாடு கிடையாது, சரிங்களா? எந்த விதமான மத வேறுபாடு கிடையாது. பிஜேபினால எல்லாம் ஒன்று தான், எல்லாமே நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. சரி, 3 ஆண்டு ஆட்சி சொல்கிறீங்க. 3 ஆண்டு ஆட்சியில் என்ன சார்? வேங்க வயலுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்காங்க? போதைப் பொருள் கஞ்சா எங்கே ஒளிஞ்சிருக்கு? சரக்கு விற்பனை தவிர இந்த தமிழ்நாட்டில் வேறு என்ன சாதனைகள்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாவது குறைஞ்சிருக்கா? இப்படி படிப்படியாக அடுக்கிட்டே போகலாம் சார். ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் தானே சட்டை கிழிச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க. குட்கா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கஞ்சா பொருள், போதைப் பொருள் வந்து புழக்கம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கிறீங்க? என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேட்குறேன் நான். சட்டை கிழிச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கேட்டீங்களே,
இன்றைக்கி தமிழ்நாடு பூரா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி போதைக்கு அடிமையாக இருக்காங்களே சார், என்னத்தை கிழிச்சு போட்டீங்கன்னு கேட்குறேன். இந்த 3 ஆண்டு ஆட்சிக்கு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி முட்டுச்சந்தே சாட்சி சார், மூச்சு முட்டுது சார். ஆனால் இனிமேலும் வந்து அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கே நம்ம பார்க்கும்போது. சார் பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க சார், நல்லது சார். ஒரு இடத்துல எந்த தொகுதியில் பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா சார்? தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து காசு கொடுத்து ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு மோடி அவர்களுடைய இல்லை காசு கொடுத்தாலுமே வந்து எப்படி முடிவு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ சார்? அப்படி கிடையாது சார். நான் தான் தெளிவாக திருப்பி சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு 25% ஓட்டு வரும், புரியுதுங்களா? நான் தான் முன்னிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். மீடியாவினாலே வந்து எப்படி முடிவு தெரிஞ்சிருச்சா? நீங்கள் ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா சார்? 3 ஆண்டில் வந்து இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க மீடியா. இல்லை அதையும் தான் சார் கேட்குறோம். எங்கே கேட்டிருக்கிறீங்க? 3 ஆண்டு நான் 3 ஆண்டாவது சாதனைக்கு அவர் போட்டிருக்கிற பேட்டிக்கு யாராவது எல்லா ஊடகங்களும் ப்ரொமோட் தான் பண்ணாங்களே தவிர வந்து பாருங்கன்னு ப்ரொமோட் தான் பண்ணாங்களே தவிர வேங்க வயலுடைய பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரல சார். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்துருக்கா சார்? கள்ளச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் ஒழிஞ்சிருச்சா சார்? கஞ்சா இன்னைக்கு வரைக்கும் ஒழிஞ்சிருச்சா சார்? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒழிஞ்சிருக்கா சார்? எதுவுமே ஒழியாம 3 ஆண்டு சாதனைகள் என்ன பண்ணிட்டாங்க சார்? முதல் கையெழுத்து சார், இல்ல சார் நீங்க சொல்லுங்க சார், முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணி கிழிச்சு விட்டாங்களா சார்? அப்படி எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் 3 ஆண்டு சாதனைகள் நாம சொன்னால் சொல்லிலடங்க வாய்களே பேசுற வட சொல்ற ஸ்டாலின் அவர்கள் என்னத்தை கிழிச்சு விட்டாங்க? பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து மணிப்பூர்லயும் நடந்தது, அது பிரதமர் மோடி அவர்கள் அது குறித்தும் எதுவுமே வாய் பேசவே இல்லை சார். அங்கே நடந்த பிரச்சனைகள் சொல்லிட்டாங்க சரிங்களா? நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு நம்ம முதுகு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுங்க ஸ்டாலின் அவர்களேன்னு கேட்குறோம். ஓகே, இது வரைக்கும் என்ன பேசிட்டாருன்னு கேட்குறோம், எதுவுமே பேசலை. அதை ஏன் கேளுங்கன்னு கேட்குறோம். திருமாவளவன்லேருந்து வாய்களே பேசக்கூடிய அனைவரையும் கேட்குறோம், எதுவும் பேசலை. இந்த இவர் கூட வந்து நிறத்தை வச்சு பேசுகிறார். இது வரைக்கும் ஏதாவது ஸ்டாலின் அவர்களோ இல்லை திருமாவளவர்களோ கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த 23 அம்மாவாசைகள் யாரா ஒருத்தராவது வாயை திறந்து இது நீ பேசுனது தப்புடான்னு யாரா ஒருத்தராவது சொல்லிக்கிறாங்களா சார்? காங்கிரஸ்ல இருந்து அவருடைய பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க அவரை சார். அவரா ராஜினாமா பண்ணாரு சரிங்களா, திருப்பி சேர்த்துக்குவாங்க. இதுதானே சார் அவங்களுடைய நடைமுறை? சொல்லுங்கள், இதுதான் நடைமுறையாக இருக்குது, வேறு என்ன சார்? நீக்குனா இதோட சரி, அப்படி உள்ளே வரமாட்டார் அவர். இதெல்லாம் போலி வேஷம் சார். எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சேர்த்திக்குவாங்க சரிங்களா? எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அழுது புரண்டாலும் சரி, எப்படி குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, இந்த முறை பிஜேபியோடைய ஆட்சி மீண்டும் தொடரும் சார். ஓகே சார், ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம். என்னோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.